மனமடங்குவதற்கு வேறு உபாயங்களில்லையா என சிவபிரகாசம் பிள்ளை கேட்டார். அதற்கு பகவான், விசாரணையைத் தவிர வேறு தகுந்த உபாயங்களில்லை. மற்ற உபாயங்களினால் அடக்கினால் மனம் அடங்கினாற்போலிருந்து மறுபடியும் கிளம்பிவிடும். பிராணாயாமத்தாலும் மனம் அடங்கும். ஆனால் பிராணடங்கி இருக்கும் வரையில் மனமும் அடங்கியிருந்து பிராணன் வெளிப்படும் போது தானம் வெளிப்பட்டு வாசனை வயத்தாய் அலையும். மனத்திற்கும் பிராணனுக்கும் பிறப்பிடம் ஒன்றே. நினைவே மனதின் சொரூபம். நான் என்னும் நினைவே மனதின் முதல் நினைவு. அதுவே அகங்காரம். அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தியாகிறதோ அங்கிருந்துதான் மூச்சும் கிளம்புகின்றது. ஆகையால் மனமடங்கும் போது பிராணனும், பிராணனடங்கும் போது மனமும் அடங்கும். ஆனால் சுசுத்தியில், அதாவது தூக்கத்தில் மனமடங்கி இருந்த போதிலும் பிராணன் அடங்கவில்லை. தேகத்தின் பாதுகாப்பின் நிமித்தமும் தேகமானது மரித்து விட்டதோவென்று பிறர் ஐயுறாவண்ணமும் இவ்வாறு ஈஸ்வர நியதியால் ஏற்பட்டிருக்கிறது. ஜாக்கிரத்திலும் சமாதியிலும் மனம் மடங்குகிற போது பிராணன் அடங்குகிறது. பிராணன் மனதின் ஸ்தூல ரூபம் எனப்படும். மரணகாலம் வரையில் மனம் பிராணனை உடலில் வைத்துக் கொண்டிருந்து உடல் மரிக்குங்காலத்தில் அதனை கவர்ந்து கொண்டு போகின்றது. ஆகையால் பிராணாயாமம் மனத்தை அடக்க சகாயமாகுமேயன்றி மனோநாசம் செய்யாது. பிராணாயாமம் போலவே மூர்த்தி தியானம், மந்திர ஜபம், ஆகார நியமம் என்பவைகளும் மனத்தை அடக்கும் சகாயங்களே. மூர்த்தி தியானத்தாலும் மந்திர ஜபத்தாலும் மனம் ஏகாக்கிரத்தை அடைகிறது. மனமானது சதா சலித்துக் கொண்டே இருக்கும். யானையின் துதிக்கையில் ஒரு சங்கிலியை கொடுத்தால் அது எப்படி வேறொன்றையும் பற்றாமல் அதையே பற்றிக் கொண்டு செல்லுமோ, அப்படியே மனதையும் ஏதோ ஒரு நாமம் அல்லது ரூபத்தில் பழக்கினால் அதையே பற்றிக் கொண்டிருக்கும். மனம் அளவற்ற நினைவுகளாய் விரிகின்றபடியால் ஒவ்வொரு நினைவும் அதிபலவீனமாக போகின்றது. நினைவுகள் அடங்க அடங்க ஏகாக்கிர தன்மையடைந்து அதனால் பலத்தையடைந்த மனத்திற்கு ஆத்ம விசாரம் சுலபமாய் சித்திக்கும். எல்லா நியமங்களின் சிறந்த மித சாத்விக ஆகார நியமத்தால் மனத்தின் சத்வகுணம் விருத்தியாகி ஆத்ம விசாரத்திற்கு சகாயம் உண்டாகிறது.